He is English. Mr. R. Karthikeyan from Government High Secondary School, Muvanur. Good morning, students. Say good morning. Be brisk, okay? So you have to leave from your Tamil subject, and now you are going to enter into English subject. So forget all the tips of Tamil now only. Okay. சரி, நான் இப்போ பைலிங்குவலில் தான் நான் பேச போகிறேன். அதனால் ஒன்றும் நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம். சரி, இப்போ இங்கிலீஷ் எக்ஸாம் பொறுத்தவரையிலும் டீச்சர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு பேப்பர் வேல்யூ பண்ண வாட் தே எக்ஸ்பெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன். நீங்கள் எப்படி பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் அவ்வளோ இன்டெப்த்தாக உள்ளே இருக்கிற பேராகிராஃப், மற்ற எஸ்ஸே, கொஸ்டின் ஆன்சர் அவ்வளோ இன்டெப்த்தாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேல்யூவேஷன் டைமில் கையில் அவங்களுக்கு ஒரு கீ ஆன்சர் அந்த இதுதான் கொடுப்பாங்க, அதில் நோட்ஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்ப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பேப்பரில். ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப 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 முக்கியம். ஈவன் இப்போ புதுசாக வர்ற ஒரு டீச்சர் உங்கள் பேப்பர் திருத்துறாங்கன்னா, புதுசாக அப்பாயிண்ட் ஆகிருக்கிறவங்க இல்லை ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அவங்க உங்கள் கையில் பேப்பர் இருந்துச்சுன்னா உங்கள் பேப்பர் பார்த்தோன்னு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக எவ்வளோ பர்ஃபெக்டாக எழுதியிருந்தாலும் உங்கள் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இல்லைன்னா ஃபஸ்ட்டு அவங்க மைண்டில் ஓடிடும். சரி, ஓகே, அந்தளவுக்கு சென்டம் வராது போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க மைண்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ உங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அதுதான் ஹவு டு ரைட் யுவர் எக்ஸாம். நீங்கள் எப்படி உங்களுடைய தேர்வை எழுதணும். அடுத்ததாக நான் பார்க்க வேண்டிய விஷயம், வாட் டு ரைட் இன் யுவர் எக்ஸாம். நீங்கள் என்ன உங்கள் பேப்பரில் எழுத போகிறீங்க, ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும், அப்புறம் என்ன எழுதணும். இதில் ஒரு தெளிவான சிந்தனையோட நீங்கள் உங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ள நுழையணும். 100க்கு 100 இங்கிலீஷில் வாங்க முடியுமா? ஷுவர்லி. 2 years back a student from Perambalur district got 100 out of 100. He attends our function the previous year. அதுக்கு முன்னாடி அந்த பையன் எங்கள் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணால் போன வருஷமோ அதுக்கு முந்தின வருஷமோ எங்ககிட்ட 100க்கு 100 வாங்கினதுக்காக அவன் பரிசு வாங்கிட்டு போனான். ஸோ 100க்கு 100 வாங்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் இருக்கிறவங்க எல்லாம் நியர்லி 90 marks பக்கம் வந்துட்டீங்க. ஸோ யூ மிஸ் சம் 10 marks. ஸோ என்ன காரணத்தினால அந்த 10 marks எல்லாம் நீங்கள் இழக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்தெந்த செக்ஷனில் என்ன காரணத்தினால நமக்கு 10 marks குறையுது. அடுத்தது அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் நம்ம அந்த 10 marksஸை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொன்னேன், அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கிராமர் மிஸ்டேக்ஸ், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் பின்னாடி வரலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் ப்ரெசன்டேஷன். நம்ம போகும்போதே நமக்கு ஒரு 16 பக்கத்துக்கான ஷீட், நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேப்பர் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் கொடுத்த மாதிரியே இந்த மாடல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ மைண்டில் சரி இந்த பக்கத்தில் நாம் இதை எழுதியிருக்கணும், இந்த பக்கத்தில் இதை நாம் எழுதணும், இந்த கொஸ்டின் இந்த பேஜில் எழுதியிருக்கணும், ப்ரீ பிளான்டாக இதை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஃபிக்ஸட் ஐடியாவை மைண்டில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போங்க. ஒரு புறம் என்ன கேள்வி கேட்டாலும், நம்ம படிக்காத கேள்வியே கேட்டாலும் இங்கிலீஷை பொறுத்தவரையிலையும் எழுதலாம், எழுத முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது. ஸோ அதனால் எதுக்குமே எக்ஸாம் ஹாலில் பேனிக் ஆகக்கூடாது. சரிங்க, சாரி ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு கொடுத்துருக்கிற டிப்ஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எல்லா விஷயங்களும் இருக்குது. ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது, இதை எழுத முடியலன்னு ஒன்றும் வருத்தப்படாதீங்க. டிப்ஸ் புக்கில் இருக்கிற விஷயங்கள் தான் இங்கே உங்களுக்கு ஸ்லைடில் நாங்கள் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொன்னேன், அந்த விஷயந்தான். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நீட்டாக இருக்கணும்.
பேப்பரை வந்து மற்றவங்க பார்த்தா ஓ இந்த பேப்பருக்கு நம்ம மார்க் போடலாம் அப்படின்னு. ஏன்னா உள்ளே வந்து இங்கிலீஷை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் ஃப்ராங்காக சொல்லணும்னா படித்து திருத்துறதை விட பார்த்து திருத்துவாங்க. ஓகேங்களா? படித்து திருத்துறதை விட பார்த்து திருத்துவாங்க. ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி, வாட் டு ரைட் இன் எக்ஸாம், என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் கிவன், என்ன கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் ஆஸ்க்டு, என்ன கேட்குறாங்க, கொஸ்டினில் உங்கள்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பதிலாக அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன பதில் எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்தா போதும். தெரியுதா? அடிஷ்னலாக இப்போ பேராகிராஃப்னா இப்போ மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 3 பக்கம் 4 பக்கம் எழுதுவீங்க, தேவையே இல்லை. ஆன்சர் இன் அபவுட் 120 வேர்ட்ஸ்னு மட்டும்தான் கேட்குறாங்க. 120 வேர்ட்ஸ்னால் ஒரு 1.5 பேஜ் ஆர் 2 பேஜ் அவ்வளோ போதும். அதுக்கு மேலே நம்ம எழுதணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் நிறைய படிச்சுக்கோம், நிறைய தெரியுண்டு எக்கச்சக்கமாக எழுதிட்டு இருந்தோம்னா சம்டைம்ஸ் இந்த எவால்வேட்டர்ஸ் மே கெட் டிப்ரெஸ்ட். அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகலாம். என்ன இந்த கேள்விக்கு 4 பக்கம் எழுதியிருக்கான், 5 கேள்வி எழுதிருக்கான். ஸோ யூ ஹாவ் டு செட் ஏ லிமிட். ஒரு லிமிட்டை நீங்கள் செட் பண்ணிக்கணும். 4-5 பக்கம் எழுதிட்டு போகிறது, பெருசாக எழுதிட்டு போகிறது, அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எப்படி கேள்வி கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி பதில முடிங்க. அதை நான் பின்னாடி வரும்போது சொல்கிறேன். 100 மார்க்குக்கும் ஆன்சரை அட்டன் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் 1 வேர்டு எல்லாம் லாஸ்ட்டாக எழுதிக்கிறேன் அப்படின்ட்டு ஆன்சரு சில சமயம் 1 வேர்டு எல்லாம் எழுதாமல் பின்னாடி 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாம் எழுதிட்டு கடைசி டைமில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு யோசித்து எழுதுறதுக்குள்ளே பேப்பரை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ 100 மார்க்கும் உங்களுக்கு ஆன்சர் வந்து முன்னாடியே எழுதி வச்சுக்கோங்க. கடைசியில் மாற்றுறதா இருந்தால் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு பக்கத்தில் தப்பான ஆன்சருக்கு பதிலாக சரியான ஆன்சரை எழுதலாம். ஸோ கடைசியில் நம்ம எழுதிக்கலான்ட்டு 1 வேர்டெல்லாம் விட்டுட்டு தயவுசெய்து வர வேண்டாம். எந்த ஆர்டரில் எழுதணுமோ, ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஆரம்பித்து 53வது கொஸ்டின், செகண்ட் பேப்பர்னால் ஃபஸ்ட் கொஸ்டினில் ஆரம்பித்து 19வது கொஸ்டின். ஸோ இதுவரையும் இதே மாதிரி அதே ஆர்டர்லேயே எழுதுவோங்க. இது எதுக்காகன்னா, நீங்கள் மாற்றி மாற்றி எழுதுறீங்கன்னா அங்கே பேப்பர் வேல்யூவேஷனில் அந்த எவால்யூவேட்டர்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்து ஒவ்வொரு மார்க்கு ஒவ்வொரு பேஜுக்கும் மார்க் போடுவாங்க, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் மார்க் போடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிவாக இருக்கும். பேப்பரை திருத்தும் போதே அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ 11th கொஸ்டினை நீங்கள் வந்து 5வது பக்கத்தில் எழுதி 12th கொஸ்டினை 10வது பக்கத்தில் எழுதிங்கன்னா என்ன இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுதியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட் இம்ப்ரெஷன் வந்துடும். ஸோ நீங்கள் பரீட்சை எழுதுறது மார்க் உங்களுக்கு, ஆனால் பேப்பர் வந்து உங்களை வேல்யூ பண்ண போகிறவருக்கு. ஸோ யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை தட் எவால்யூவேட்டர். ஓகே, சரி. இப்போ நம்ம ஃபஸ்ட் பேப்பர் போயிடலாம். நல்லா யோசிச்சுக்கோங்க. லாங்குவேஜுக்கு இப்போ டைம் மாற்றிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே ஆஃப்டர்நூன் எக்ஸாம். மற்ற பரீட்சையெல்லாம் தான் மார்னிங் எக்ஸாம். ஏன் ஆஃப்டர்நூன் எக்ஸாம்னா மார்னிங் வந்து +2 எக்ஸாம் நடக்குது. ஸோ அங்கே +2 எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். நீங்கள் அங்கே போய் நிற்பீங்க. மத்தியானம் ஆஃப்டர்நூனில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஸோ உங்களுக்கான இந்த எக்ஸாம் ஷெட்யூல் ஒவ்வொரு செக்ஷனையும் எந்தெந்த டைமில் எழுதலாம், ஒவ்வொரு செக்ஷன்லேயும் எத்தனை கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளான். நீங்கள் எதுவும் எழுத வேணாம், உங்களுக்கான டிப்ஸ் புக்கில் இது இருக்குது. டிப்ஸ் புக்கில் ஃபஸ்ட் பேப்பருக்கு பின்னாடி இது இருக்குது. எதுவும் எழுத வேணாம், ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செக்ஷன்லேயும் இதில் கொடுத்துருக்கிற டைமுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் இதில் கொடுத்துருக்க டைம் டேபிள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு 25 மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது. அந்த 25 மினிட்ஸில் நீங்கள் நான் தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொன்னேன், அண்டர்லைன் பண்ணுறது, ஏதாவது பாக்ஸ் போடுறது, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் ஒரு தடவை எல்லா ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இது ஃபஸ்ட் பேப்பருக்கு இந்த மாதிரி போட்டிருக்கோம், செகண்ட் பேப்பருக்கும் இதே டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் புக்கில் இருக்குது. இதை பார்த்துக்கணும். ஏன்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்க டிப்ஸ் புக்கை நீங்கள் படிக்கவே மாட்டீங்க. ஜஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சு வீட்டில் போயிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பாருங்கள். ஸோ செக்ஷன் ஏ ஒக்காபுலரி. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம்? சினானிமில் எதனால் நமக்கு மார்க் குறையும், ஆன்டானிமில் எதனால் மார்க் குறையும்? இப்போ சினானிம்னு பார்த்தோன்னா ஒன்று ஆன்சரே தெரியாமல் இருக்கும், நாட் நோயிங் ஒரு ஆன்சர், ஆர் கேர்லெஸ் ஆன்சர். கேர்லெஸ்ஸாக விட்டுருவோம். என்ன மாதிரியான கேர்லெஸ்? உங்கள் சைடில் போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ட்ராஜடி அப்படின்னு சினானிமில் கேட்குறாங்க. நமக்கு ட்ராஜடி அப்படின்னாலும் உடனே நம்ம மைண்டில் வந்து ட்ராஜடி காமெடின்னு படித்தோம்.
ஆக்சுவலாக அது ஆன்டானிம்க்கு உள்ளது. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சினானிம் செக்ஷனில் வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டோமான்னு ஒரு தடவை மறுபடியும் ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ட்ராஜடினா மீனிங் டிசாஸ்டர், ஆன்டனிங் காமெடி, காமெடியோட மீனிங் ஜாய், எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைக்கு அதே வார்த்தைக்கு சினானிம் ஆன்டனிம் இருக்கிற மாதிரியான ஒரு லிஸ்ட்டை நீங்களே ரெடி பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நோட்ஸில் கொடுத்துருந்தாலும், நம்ம வேட்டி சோசன் நோட்ஸில் இருந்தாலும், நீங்கள் ஒரு தடவை ஃபுல்லாக உங்கள் கைப்பட எழுதி பார்த்தீங்கன்னா அது பரீட்சையில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் எழுதுனமே, நாம் எழுதி வச்சு படிக்கிறோமே அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸில் அதே மாதிரி கேர்லெஸ் ஆன்சர் தான் பண்ணுவோம். ஆன்டனிம்ஸ்க்கு நம்ம மைண்டு 2 ப்ராசஸ் பண்ணோம். என்ன ப்ராசஸ்? ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க வேர்டோடைய மீனிங்கை கெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம மீனிங் தான் கெஸ் பண்ணியிருக்கோம், கேட்டிருக்க கேள்வி ஆன்டானிம் அப்படின்ட்டு செகண்ட் ப்ராசஸ். ஓகேங்களா? நீங்கள் சினானிம்க்கு ஒரு ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஆன்டானிம்க்கு அப்படி இல்லை. உங்கள் ஆன்டானிம் ஆன்சர் எழுதும்போது கடைசியாக 2 விரலில் விட்டுக்கிட்டே செக் பண்ணுங்கள். ஓ இதுக்கு மீனிங் இது, இந்த வேர்டுக்கு மீனிங் இது, அதுக்கு ஆப்போசிட் தான் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு சென்டம் வாங்கணும்னா இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். கேர்லெஸ்ஸாக எதையும் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட்டு டைமில் சீக்கிரமாக போகணும். அப்ரிவியேஷன்ஸ்லேயும் கேர்லெஸ் மிஸ்டேக் தான் பண்ணுவோம். ஏன்னா 4 வேர்டுமே 4 ஆப்ஷனுமே ஒரே மாதிரியான வார்த்தைகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கு, ஆட்டோமேட்டட், ரொம்ப ஸ்லைட் டிஃப்ரென்சஸில் கொடுக்கலாம் கொஸ்டின் டஃப்பாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா. அதனால் இதுவும் ஸ்பெல்லிங்கை கரெக்டாக பார்த்து அப்புறம் ஆப்ஷன் போடுங்க. எல்லா ஆப்ஷனையும், எல்லா ஆன்சரையும் ஆப்ஷன் ப்ளஸ் ஆன்சர், ஆப்ஷனையும் எழுதி ஆன்சரையும் எழுதுங்க. ஹோமோஃபோன்ஸ் அதே மாதிரி தான். ஹோமோஃபோன்ஸில் கன்ஃபியூஷன் வரும். அப்போ நிறைய ஹோமோஃபோன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த கன்ஃபியூஷன் குறையும். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஒன்று ஆன்சரே தெரியாமல் போயிடும், இல்லையா கேர்லெஸ் ஆன்சர் பண்ணுவோம். இந்த அமெரிக்கன் இங்கிலீஷ் மட்டும் சாய்ஸில் விட்டுறலாம். நிச்சயமாக நமக்கு தெரியாதுன்னு நினச்சோம்னா சாய்ஸில் விட்டுடலாம். ஏன்னா 12 கூட 12 அவுட் ஆஃப் 12 கொஸ்டின் யூ ஹேவ் டு ஆன்சர் 10 கொஸ்டின்ஸ். ஸோ அதனால் சாய்ஸில் விட்டுடலாம். அமெரிக்கன் இங்கிலீஷு உங்களுக்கு டவுட் இருந்தால் சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஈஸியாக இருக்கும். அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னா, ரொம்ப அர்ஜென்ட்டாக ஆன்சர் பண்ணுவோன்ட்டு நினச்சிக்கிட்டு அதில் சில சமயம் பிஃபோர் த வேர்டு ஆஃப்டர் த வேர்டு தெரியாமல் ஆன்சர் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க, பிஃபோர் லைட் விச் கேன் பி பிளேஸ் பிஃபோர் லைட்னு ஆன்சர் கொடுத்துருக்கோம். லைட்டுக்கு பிஃபோரில் வர வார்த்தை ஹெட்லைட், ஆனால் நமக்கு மற்ற ஆன்சரும் கிடைக்கும். ஆஃப்டரில் வர வார்த்தைக்கும் ஆன்சர் கிடைக்கும். லைட் ஹவுஸு, லைட் சென்சிட்டிவ், இந்த மீனிங் வரும். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து நீங்களாம் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் தப்பு பண்ணிடாதீங்க. சில ப்ளூரல் ஃபார்ம் வந்து சேம் வேர்டே வந்துடும். இன்னிங்ஸ், நியூஸ். ஸோ இந்த ப்ளூரல் ஃபார்ம்ஸ் எல்லாம் எரர் ஸ்பாட்டிங்லேயும் கேள்விகள் கேட்கலாம். அதுலேயும் இந்த ஒக்காபுலரி ஐட்டம் ப்ளஸ் கிராமர் ஐட்டம் எரர் ஸ்பாட்டிங்கில் அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அங்கேயும் நம்ம யோசிச்சுக்கணும். அந்த செக்ஷன் வரும்போது சொல்கிறேன். நெக்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ். இதுக்கும் ரொம்ப அர்ஜென்ட்டாக ஆன்சர் பண்ணிடுவோம். ப்ரிஃபிக்ஸுக்கு பதிலாக சஃபிக்ஸை போடுவோம், சஃபிக்ஸுக்கு பதிலாக ப்ரிஃபிக்ஸை போட்டுருவோம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் ஆஸ்ட், அதை நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஜோக் மாதிரி, இப்போ ஒன் ஹூ டீச் ஹீஸ் அ சரி, அந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஜோக்னா ரைட், ஆக்ட், சிங்கு, பெயிண்ட்டு, ஜெயில் படிச்சிருப்பேன், செகண்ட் யூனிட்டில் படிச்சிருப்பேமே. ஜெயிலர், பிரிசன். சரி, ஜெயிலர், பிரிசன், பிரிசனர் டிஃபரன்ஸ் இருக்குது தெரியுமா? ஜெயிலில் அங்கே இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணுறவங்க ஜெயிலர். ஜெயிலுக்கு தமிழில் சிறை. பிரிசன்னாலும் சிறை. ஆனால் பிரிசனுக்கு பக்கத்தில் நீங்கள் பிரிசனர்னு போட்டிங்கன்னா இந்த பிரிசனை கண்ட்ரோல் பண்ணுறவங்க இல்லை, கன்விக்ட்.
அப்படியே ஆப்போசிட். அது இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபன்னி லாங்குவேஜ் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. சரி, குக்கர் கிடையாது, குக்கு தான். ஓகேயா? ஸோ ப்ரிஃபிக்ஸ் அந்த மாதிரி சில ஃபன்னியான சில விஷயங்கள் இருக்கும். அடுத்தது ஃப்ரேசல் வேர்ப்ஸ். ஃப்ரேசல் வேர்ப்ஸு உங்கள் புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. சில சமயம் புதிய விஷயங்கள் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய நம்ம புக்ஸை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆன்சர் தெரியலன்னா இதை விட்டுருவோம். சில சமயம் இதை நீங்கள் சாய்ஸில் விடுங்க. உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருந்தால் சாய்ஸில் விடுங்க. அந்த ஸ்டார் மார்க் போட்டுக்கிறதுலாம் சாய்ஸில் விடுங்கன்னு சொல்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். அடுத்தது சிலபிஃபிகேஷன். பெரும்பாலும் ஒய்யில் முடியறது. அவாய்ட் வேர்ட்ஸ் எண்டிங் வித் இ அண்ட் ஒய். என்ன ஈயில் முடியறது ஒய்யில் முடியறதுலாம் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. டபுள் ஓவல்ஸ் இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஜுவாலஜி அப்படிங்கிற வார்த்தை, அதில் டபுள் ஓவல் இருக்குது. நம்ம என்ன ஓ ரெண்டுமே சிங்கிள் சிலபிள்னு நினைப்போம். ஆக்சுவலி அதை ஸ்ப்ளிட் பண்ணி ஜூ ஓ லா ஜி. ஸோ 4 சிலபிள்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி டபுள் ஓவல்ஸ். இப்போ நமக்கு என்ன வேணும்? மார்க் முக்கியம். ஓகேயா? அப்போ எதெல்லாம் ஹார்டோ அதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாம் ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்கிற கொஸ்டின்ஸ். ஸோ எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இது ஹார்டு, சரி இது வேணாம், இதை ஒதுக்கிடலாம். அடுத்தது ஈடியில் முடிகிற வார்த்தை சில சமயம் கன்ஃபியூஸ் பண்ணும். வாண்டிட் அப்படிங்கும்போது கடைசியில் அந்த இடி வந்து சிலபிளாக வராது. ஸோ ஈடியில் முடிகிறது. இந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸில் முடிகிற வார்த்தைகளை எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ பேலின்னு பார்த்தோம்னா ஏ ஒரு ஒவ்வொல் இருக்குது, இ ஒரு ஒவ்வொல் இருக்குது, ஒய் கடைசி அதுவும் ஒவ்வொலாக கன்சிடர் பண்ணுவோம். 3 சிலபிள் கிடையாது. பேலின்னா 2 சிலபிள் தான். நடுவில் இருக்க இ சைலண்ட்டு. ஓகேங்களா? அப்போ லீன்னு அட்ஜெக்டிவ் பின்னாடி ப்ரிஃபிக்ஸ் சேருதுங்களா? அந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸு சேர்கிற கொஸ்டின்ஸாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஹார்டாக ஃபீல் பண்ணுற வேர்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கிற வேர்டுக்கு சிலபிள் போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சூஸ் அப்ராப்ரியேட் வேர்டு. இது உங்கள் புக் பேக்கில் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் அதிலேருந்து கேட்குறாங்க. அதை தவிர ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் வச்சு தான் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டிங் எ சென்டென்ஸ். பெரும்பாலும் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு நாங்கள்லாம் வந்து த டீச்சர் எக்ஸ்பிளைன் த வேர்ட் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எழுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்போம். ஆஸ் அ கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் நியூ சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். தயவுசெய்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ கிராமர் மிஸ்டேக்கோ பண்ணிடாதீங்க. ஒருவேளை அவங்க கொடுத்துருக்க வேர்டை வந்து சென்டென்ஸாக மாற்றணும்னு நினச்சா நீங்கள் ஏற்கனவே எங்கேயாவது படிச்சிருந்தா, இப்போ பேராகிராஃபில் படிச்சிருக்கலாம், ஷெல்லி பேராகிராஃபில் படிச்சிருக்கலாம், இல்லை மைக்ரண்ட் பேர்ட் அந்த பேராகிராஃபில் படிச்சிருக்கலாம். அதில் இருக்கிற வார்த்தைகள் அதில் இருக்க சென்டென்ஸை இங்கே கொண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நியூவாக ட்ரை பண்ணுறேன்னு தப்பு பண்ணிடாதீங்க, வில் லாஸ் மார்க். நெக்ஸ்ட் ரீஃப்ரேம் சென்டென்ஸு. பெட்டர் யூ அவாய்ட் திஸ் கொஸ்டின். ஏன்னா அது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். கான்ஃபிடென்ட் இருக்கிறவங்க செய்யுங்க. அதில் இருக்கிற மீனிங் மாறாமல், அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினோட மீனிங் மாறாமல் அந்த வேர்டை வந்து அந்த வேர்டோட ஃபங்க்ஷனாக மாற்றணும். இப்போ ப்ளேங்கிறது வேர்பாக யூஸ் வேர்புங்கிற ப்ளே வந்து வெர்பில் இருந்துச்சுன்னா அதை நவுனாக யூஸ் பண்ணணுன்னா நம்ம அதை கரெக்டாக மீனிங் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸோட மீனிங் மாறாமல் மாற்றணும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூஸ் சென்டென்ஸ் விச் கன்வேஸ் சேம் மீனிங். இது உங்களுக்கு வே டு சக்சஸ் கைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்போம். பழைய கைட்லாம் இருக்காது, புது கைடில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 ஆப்போசிட் வேர்டு கொடுத்துருக்காங்க. எவ்ரி ஒன் கேன் ரிமெம்பர் த இன்சிடென்ட். இப்போ கீழே ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒனுக்கு ஆப்போசிட் கொடுப்பாங்க. நோ ஒன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே ஆப்போசிட் வரும்போது அங்கே ரிமெம்பர்க்கிற ஆப்போசிட்டு கீழே வரணும். ரிமெம்பருக்கு ஆப்போசிட் ஃபர்கெட்னு வரலாம், நாட் ரிமெம்பர்னு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டைப் அது நீங்கள் கைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கோம். 4 டைப்பில் கொடுத்துருக்கோம். இப்போ நான் இங்கே பவர் பாயிண்டில் 1 தான் கொடுத்துருக்கேன், 4 டைப்பில் கொடுத்துருப்போம். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ டைம் இல்லை, டவுட்டுன்னா அப்புறம் கேளுங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு நான் காமிக்க போகிற படத்தோட பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லணும், அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லணும். ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லணும், அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லணும். யாராவது எழுந்திரிச்சு தான்மா சொல்லணும். சார் மைக் கொடுங்க சார்.
யாருக்காவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லுமா? ஆன் பண்ணல. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் வந்து ஜம்பர். ஸ்வெட்டர். கரெக்ட்மா. ஜம்பர். அமெரிக்கன் இங்கிலீஷ்? ஸ்வெட்டர். வெரி குட். சரி, அடுத்தது இதுக்கு ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் சொல்லுங்க, அப்புறம் அமெரிக்கன் இங்கிலீஷ் சொல்லுங்க. யாராவது யார் மைக் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ், செகண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ். எனக்கு ஸ்பெல்லிங் வேணும். பிரிட்டிஷ் இங்கிலீஷும் டயர் தான், அமெரிக்கன் இங்கிலீஷும் டயர் தான். பட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் என்னன்னா TYRE ன்னு வரும். அமெரிக்கன் இங்கிலீஷ்ல TIRE ன்னு. வெரி குட். பார்த்துக்கோங்க, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஜம்பர் ஆர் புல் ஓவர், அமெரிக்கன் இங்கிலீஷ் ஸ்வெட்டர். நம்ம ஸ்வெட்டர் தான் யூஸ் பண்ணுறோம் பெரும்பாலும். நாமெல்லாம் அமெரிக்காக்காரங்க தான், நம்மளாம் அமெரிக்கன் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இதில் டயர் ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில் ஸ்பெல்லிங் டிஃபரன்சஸ் வர மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம எடுத்தோடனே எல்லாமே நியூ வேர்டுன்னு நினச்சிக்க கூடாது. அவங்க ஒரு இப்போ எனக்கு கூட டக்குன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தேன், ஹானர்னு ஒரு கொஸ்டின் பார்த்தேன். ஹானரா அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். அதுக்கப்புறம் இது ஸ்பெல்லிங்கில் டிஃபரன்ஸ் வர்ற இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் 2 டைப் இருக்குது, அதை யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷில். சரி, அடுத்தது காம்பவுண்ட் வேர்டு. ஒரு கொஸ்டின், 2 பிக்சர் 2 இமேஜ் காமிக்கிறேன். இது என்ன காம்பவுண்ட் வேர்டு? வெரி குட் சார். வால்பேப்பர். வால்பேப்பர் கரெக்ட். நெக்ஸ்ட் யாருக்கும் ஆன்சர் தெரியலையா? சொல்லுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை இல்லை சொல்லிடவா? சரி, டைம் ஆகுது. ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக். நெக்ஸ்ட் எனிவன்? சூட்கேஸ். வெரி குட். உங்களுக்கு பேனா ஒன்று கொடுத்துருங்க. அடுத்தது கிராமர் செக்ஷன். கிராமரை பொறுத்தவரையிலையும் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லா ரூல்ஸும் தெரியும், புதுசாக நடத்த தேவையில்லை. எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் என்ன இருக்குது, எதுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்குது, ஸோ அதில் தான் நம்ம தடுமாறுவோம். எதெல்லாம் எக்ஸப்ஷனல் ரூல், எந்தெந்த கிராமருக்கெல்லாம் எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் இருக்கோ, அதாவது ஆர்டிகிள்ஸில் எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் இருக்கும். எதுக்கு ஆன் போடணும், அதாவது ஆர்டிக்கிள் வவல் சவுண்டுக்கு முன்னாடி ஆன் போடணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸப்ஷனல். இந்த எக்ஸப்ஷனல் ரூல்ஸ் எல்லாம் கிராமரில் என்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம கைடில் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. அதில் நாம் மிஸ்டேக் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. எக்ஸப்ஷனல் ரூல்ஸில் மிஸ்டேக் பண்ணுவோம், அதை அவாய்ட் பண்ணுங்க. சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்தவரையிலையும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக எங்கள் ப்ரொஃபஸர் டிஜே சார் உங்களோட தான் உட்காந்துருக்காருன்னு நினைக்கிறேன், ஜெயச்சந்திரன் சார்னு, ரொம்ப சிம்பிளாக சொல்லி கொடுப்பாருங்க. சரி, இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவங்க சென்டென்ஸை கொடுத்துட்றாங்க, 4 ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்தவரை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அட்ஜங்க்ட் கொடுத்துருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த சென்டென்ஸில் அட்ஜங்க்ட் கொடுத்துருக்காங்களா? அட்ஜங்க்ட்னா எல்ஒயில் முடிகிற வார்த்தை, இப்போ சிவியர்லி, கிளியர்லி, அந்த மாதிரி அட்ஜங்க்ட். இல்லைன்னா டைம் அட்வர்பியல், அதுவும் அட்ஜங்க்ட் தான். நவ், எஸ்டர்டே, டுமாரோ, அந்த மாதிரி அட்ஜங்க்ட் இருக்கான்னு பாருங்கள். கீழே இருக்க 4 ஆப்ஷனில் எதில் அட்ஜங்க்ட் மட்டும் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். ஃபஸ்ட்டு அட்ஜங்க்டை கண்டுபிடிங்க. அதுக்கு அடுத்தது
எஸ்விஓசி பேட்டர்னா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. எஸ்விஓசி பேட்டர்னா சில வேர்ப்ஸ் எல்லாம் வந்தால் கண்டிப்பாக அது எஸ்விஓசி பேட்டர்ன் தான். என்ன மாதிரியான வேர்ப்ஸ்? நேம்டு, எலெக்டடு, செலக்டட் எல்லாமே உங்கள் நோட்ஸில் இருக்கும், எழுத வேணாம். நேம்டு, எலெக்டடு, செலக்டடு, மெய்டு இந்த மாதிரி ஒரு அதிகமாக நீங்கள் பழைய கொஸ்டின் பேப்பரை பார்த்தீங்கன்னா அது குறைஞ்ச வெர்பு தான் கொடுத்துருப்பாங்க. எலெக்டட், செலக்டட், பெயிண்டட், மேடு இந்த மாதிரி வருது. இந்த வேர்பெல்லாம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக பின்னாடி ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் இருக்கும். ஸோ எஸ்விஓசியான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா அந்த வெர்புக்கு பின்னாடி இருக்க ஆப்ஜெக்டும் காம்ப்ளிமெண்ட்டும் ஈக்குவல் பர்சனான்னு பாருங்கள். இப்போ ரவி கால்டு ராம் ஜீனியஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராம் ஜீனியஸ், ராம் ஈக்குவல் டு ஜீனியஸ். ராமை காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க ஜீனியஸ்னு, அதுதான் காம்ப்ளிமெண்ட், வேற ஒன்றும் இல்லை. ராமை வந்து ஜீனியஸ்னு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எஸ்விஓசி கண்டுபிடிச்சிடலாம். எஸ்விஐஓடிஓ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, இப்போ ராம் கிவ் எ பென், ராம் கிவ்ஸ் எ பென் டு ரவி. இதில் பார்த்தீங்கன்னா இல்லை ராம் கிவ்ஸ் ரவி எ பென்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரவி சீக்குவல் டு எ பென் வரவே வராது. ரவி வேற பெண் வேற. அந்த வெர்புக்கு பின்னாடி வர்ற ரெண்டு வார்த்தையும் வேற வேற ஆப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஒரே நபரை குறிக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் வந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் அண்டு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து எஸ்விசி, இதுக்கும் அந்த மீனிங் கம்ப்ளீட், அந்த வெர்புக்கு அப்புறம் உள்ள வார்த்தை எடுத்துட்டா மீனிங் கம்ப்ளீட் ஆகுதா இல்லையா பாருங்கள். இல்லைன்னா அது காம்ப்ளிமெண்ட். அதுக்கும் சில வேர்ப்ஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம், நம்ம கைடில் கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. ஒரு அதிகமாக கேட்கக்கூடிய வேர்ப்ஸ், ஆம் கேட்பாங்க, ஃபீல் கேட்பாங்க, ஐ ஃபீல் சிக், ஓகேங்களா, அந்த மாதிரி சில வேர்ப்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதை மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டேக். கொஸ்டின் டேக்கில் நிறைய எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, நடத்துறதுக்கு டைம் இருக்காது. இங்கே நிறைய நாங்கள் போட்டிருக்கோம், உங்கள் புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு அடிஷ்னல் வேர்பு, ஆக்சிலரி வேர்ப் கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருக்கான்னு பார்க்கணும். செகண்டு நாட் அல்லது இந்த நாட்டை மென்ஷன் பண்ணுற வார்த்தை, நாட்டை ரெஃபர் பண்ணுற வார்த்தைங்க இருக்கான்னு பார்க்கணும். இது ரெண்டு முக்கியம். கடைசியாக ப்ரோனோன், என்ன ப்ரோனோன் போடலாம் அதை பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோனோன் போடுறது மட்டும் சில வார்த்தைகளுக்கு வித்தியாசமாக இருக்கும். இப்போ எவ்ரி ஒன், நோ ஒன் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தால் கடைசியில் தேங்கிற ப்ரோனோனை போடணும். தேங்கிற ப்ரோனோனுக்கு என்ன வெர்பு வருமோ அந்த வெர்பு தான் போடணும். இப்போ இதில் கடைசிக்கு முந்தினது பாருங்கள், எவ்ரி ஒன் இஸ் பிஸி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் ஆக்சிலரி வெர்பு இஸ்ஸு, ஆனால் நம்ம பின்னாடி டேக்கில் வந்து இஸ் போடலை. ஏன் இஸ் போடலைன்னா எவ்ரி ஒன்னுக்கு ஈக்குவல் ப்ரோனவுன் தே. அப்போ தேக்கு என்ன ஆக்சிலரி வெர்பு சூட் ஆகுமோ அதுதான் போடணும். ஸோ இதெல்லாம் சில எக்ஸப்ஷன்ஸ் ரூல், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், நிறைய க்ளூஸ் இருக்கும். கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஈஸியானது. பெரும்பாலும் வெரி ஃபியூ, நோ அதர் இதில் ஆரம்பிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் வருது. சில சமயம் குழப்பற மாதிரி இருந்துச்சுன்னா மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்த கடைசியாக சூஸ் விச் கன்வே சேம் மீனிங். இதுதான் முதல்லையே பார்த்தோம். 14வது கொஸ்டினும் 19வது கொஸ்டின் மோர் ஆர் லெஸ் சேம். அடுத்து சப்ளையிங் ஃப்ரேஸ், இதில் எதில் மார்க் போகும்னா அந்த லாஜிக் தெரியாததுனால மார்க் போகுது. இதில் ஒரே ஒரு க்ளூ என்னென்னா செகண்டில் வர்ற சென்டென்ஸு, அதாவது மெயின் கிளாஸில் வில்லுன்னு வந்துருந்துச்சுன்னா இன் த ஈவெண்ட் ஆஃப், இன் கேஸ் ஆஃப், அதுதான் ஆன்சர். அது ஒரே ஒரு க்ளூ. மற்றபடி நீங்கள் மீனிங் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். இன்ஃபினிட்டிவ் ஜெரன்ஸு, அதுவும் சில டிப்ஸு நம்ம கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸில் என்ன ப்ராப்ளம் வரும்னா அதுவும் அந்த லாஜிக் தெரியாமல் புவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால ஆன்சர் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் தான். உங்களுக்கு நாங்கள் சப்ளை பண்ணியிருக்க ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஆன்சர் பண்ணி கீபுக்கோடு வச்சு செக் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடும். ஆர்டிகிள்ஸு எக்ஸப்ஷன்ஸ் ரூல் சொல்லியிருக்கோம். அதில் டேஷ்க்கு பின்னாடி கொடுத்துருக்க கொஸ்டினில் டேஷ்க்கு பின்னாடி ப்ளூரல் வந்துட்டால் த போட்டுருங்க. ப்ரிப்போஷன், அதுவும் புவர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் மார்க் குறையுது. நீங்கள் அவங்க கொடுத்துருக்க
சென்டென்ஸை நீங்கள் படிச்சிருக்கிற பேராகிராஃபில் வர சென்டென்ஸோடு லிங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. எதுவும் தெரியலன்னா ஸோ அந்த லிங்க் பண்ணி பார்த்து எதுவும் ரிலேட் பண்ணி லிங்க் பண்ணி பார்த்துக்கிறது மூலமாக ஆன்சர் வந்து சரியாக பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின் கம்பைனிங் 2 சென்டென்ஸ். இதெல்லாம் கிராமர் ஐட்டம் உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த கிராமர் ஐட்டத்தை பொறுத்தவரையிலையும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்குறதன் மூலமாக மட்டும்தான் இதில் வந்து ஃபுல் மார்க் வாங்க முடியும். ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் என்ன ப்ராப்ளம் வரும்னா ஆப்ஜெக்ட் இல்லாமல் சென்டென்ஸ் கொடுப்பாங்க. அந்த இடத்துல தான் எந்த ஆப்ஜெக்டை நாம் வந்து கன்சீவ் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு போட்டிருக்கோம் தீஃப் வாஸ் அரெஸ்டட் லாஸ்ட் நைட்னா அங்கே வந்து ஆப்ஜெக்டே கொடுக்கல, சாரி அட்ஜங்க்ட். பேசிவ் வாய்ஸில் இருக்கும்போது அது அட்ஜங்க்ட், ஆக்டிவ் வாய்ஸில் வரும்போது தான் ஆப்ஜெக்ட். அதில் அட்ஜங்க்டே கொடுக்கல, பை த போலீஸ்னு அட்ஜங்க்டே கொடுக்கல. நாமளாக யோசித்து ஆன்சரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே த போலீஸுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் எழுதணும். இவங்கள ஸோ பேசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லாமல் வர சென்டென்ஸை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அதே மாதிரி இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் கொடுத்தாலும் அதுவும் நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்தது கம்பைனிங் இஃப் கிளாஸ். இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ப்ராக்டிஸ் நிறைய இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். இப்போ முழுசாக நடத்திட்டு இருக்க முடியாது. சில எக்ஸப்ஷன் மட்டும் போட்டிருக்கோம் பாருங்க. கலை டிட் நாட் ஹாவ் எ சைக்கிள், ஹீ டிட் நாட் ரீச் த ஸ்கூல் இயர்லி. ரெண்டுமே வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ரெண்டுமே நெகட்டிவில் இருக்குது. ஸோ தேர்டு டைப்பில் எழுதணும். தேர்டு டைப்பில் இப்போ 2 ஹேடு போட்டு 2 ஹேடு வருமா சார்? வரும். இஃப் கலை ஹேட் அது வந்து ஆக்சிலரி வெர்ப், ஹேடு வந்து மெயின் வெர்ப். இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. கண்டிஷனல் கிளாஸை பொறுத்தவரை எந்த கேள்வி கேட்டாலும் சரி நல்லா யோசிச்சுக்கோங்க. எரர் ஸ்பாட்டிங்கில் கேட்கலாம், 1 வேர்டில் கேட்கலாம், 2 மார்க்கில் கேட்கலாம். எந்த கேள்வி கேட்டாலும் 3 டைப் தான் இருக்குது. அந்த 3 டைப்புக்கு நீங்கள் ஏதாவது எக்ஸாம்பிள்ஸை மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டைப் 1க்கு இதுதான் எக்ஸாம்பிள், டைப் 2க்கு இதுதான் எக்ஸாம்பிள், டைப் 3க்கு இதுதான். இதை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எங்கே இஃப் கிளாஸ் வச்சு எந்த இடத்துல கொஸ்டின் இருந்தாலும் இது 1ல் இருக்கா, 2ல் இருக்கா, 3ல் இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை தப்பே பண்ண மாட்டீங்க. அடுத்தது பங்க்சுவேஷன். 5 மார்க்ஸு தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது லிசனர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். லிசனர் ஸ்பீக்கர் கொடுக்கலைன்னா அந்த ஹோல் சென்டென்ஸுமே டபுள் கொட்டேஷன் போட்டுருங்க. லிசனர் ஸ்பீக்கர் கொடுத்தாங்கன்னா அவங்கள மட்டும் வெளியில் விட்டு அவங்க பேசின மேட்டர் என்னவோ அதை மட்டும் டபுள் கொட்டேஷனில் போட்டு எழுதிருங்க. 5 மார்க்ஸு. இதுக்கும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். பெரும்பாலும் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சென்டென்சஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு சின்ன டெஸ்ட்டு. இதுக்கு சென்டென்ஸ் பேட்டர்ன் யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுப்பா. வேற யாராவது? எஸ்வி ஓஏ. இது எஸ்வி ஓஏ தாமா வரும். ஏன்னு சொல்ற பாரு. இப்போ த ப்ரொஃபஸர் வாண்ட்ஸ் டு ரிட்டையர் திஸ் இயர்னு கொடுத்துருக்காங்க. என்றைக்குமே ஆப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணும்னா வேர்பை பார்த்து வாட் அல்லது ஹூ அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க. தான் வாண்ட்ஸ் வாட் இல்லைன்னா வாண்ட்ஸ் ஹூ, 2 கேள்வி கேட்கலாம். வாண்ட்ஸ் வாட்டுன்னு கேட்டால் பின்னாடி ஆன்சருக்கு அந்த ப்ரொஃபஸர் என்ன வாண்ட் பண்ணுறாரு? வாண்ட்ஸ் வாட் டு ரிட்டையர். அப்போ அது ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ டு ரிட்டையருங்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு இன்ஃபினிட்டிவ் மாதிரி தெரியலாம், ஆனால் இந்த இடத்துல இது ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இயர் அட்ஜங்க்ட். அந்த பொண்ணுக்கு பேனா கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இது பாருங்க, ஒரு ப்ரிபோஷனல் பிரேஸ். இதுக்கு யாராவது ஒருத்தர் ஆன்சர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. மேரிடு வித். வேற யாராவது? மேரிட் டு. மேரிட் டு. சரி, அடுத்தது ப்ரோஸ் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு ஹையர் ஆர்டர் ஹார்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸில் நிறைய கொஸ்டின் கேட்க சொல்லியிருக்காங்க. அதனால் புக் பேக் இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. பெரும்பாலும்
நீங்கள்லாம் ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் பேராகிராஃப் நல்லா படிச்சுக்குவீங்க. அதில் இருக்க டேட்டா ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஓகேயா? அதனால் இந்த 2 மார்க் கொஸ்டினை பொறுத்தவரையிலையும் 4th, 5th, 6th, 7th 4, 5, 6, 7 இந்த யூனிட்டில் இருக்கிற புக் பேக் இல்லாமல் இருக்கிற விஷயங்கள் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புக் பேக் மட்டும் தெரிஞ்சக்கூடாது, அடிஷ்னல் கொஸ்டின்ஸு நிறைய தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. இப்போ வாட் ஆர் த மியூரல்ஸ் யூ ஃபைண்ட் இன் டாஞ்சூர் பிக் டெம்பிள் கேள்வி கேட்குறாங்க. அது புக் பேக் கொஸ்டின் கிடையாது. ஸோ நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுருக்கணும். ஸோ லாஸ்ட்டு 4 லெசன்ஸ் கடைசி 4 பாடங்களுக்குள்ள அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க கடைசி 4 பாடத்துக்கு. ஏன்னா முதல் 3 பாடத்துக்கு நம்ம பெரும்பாலும் நம்ம படிச்சிருக்க பேராகிராஃபு இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிட முடியும். அடுத்த பேராகிராஃபு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அதிகமாக எழுத வேணாம். ஒரு 2 pages 1.5 pages ஆர் 2 pagesக்குள்ளே முடிங்க, கன்சைஸாக முடிங்க. ஏதாவது கோட்ஸ் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் சேருங்க. போயம் பேராகிராஃப்னால் நீங்கள் நடுவில் போயம் லைன்ஸை கூட எழுதலாம். உங்களுக்கு போயம் லைன்ஸ் தெரியும், போயம் லைன்ஸ் எழுதலாம். கொஞ்சம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொஸ்டின் முடிக்கிறது வந்து எப்படி முடிக்கணும்னா அதான் போட்டிருப்போம். இப்போ ஹவு டிட் ஹியூகி ஃபுல்ஃபில் த கர்னல்ஸ் கண்டிஷன்னா நீங்கள் கடைசியில் முடிக்கும் என்ன எழுதியிருந்தாலும் சரி, கடைசியில் முடிக்கும் பொழுது தஸ் ஹியூகி ஃபுல்ஃபில்ட் ஹிஸ் கண்டிஷன் டியூ டு ஹிஸ் சேரிட்டபிள் ஆக்ட். ஓகேங்களா? இந்த மாதிரியா எப்படி கேள்வி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதை எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு போயம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் படிச்சுக்கோங்க. கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். காம்ப்ரிஹென்ஷன்லையும் கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். போயம் காம்ப்ரிஹென்ஷனில் நிறைய மீனிங்ஸு, இந்த வேர்டு யாரை ரெஃபர் பண்ணுது, யூ ரெஃபர்ஸ் டு, ஹீ ரெஃபர்ஸ் டு, ஸோ இதெல்லாம் கன்சால்டேட் பண்ணி நம்ம கைடில் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் மினிட்ல அதெல்லாம் அந்த லாஸ்ட் மினிட்ல பார்க்குறதுக்குன்னு ப்ரோ செக்ஷனில், போயம் செக்ஷனில், சப்ளிமெண்ட்ரி செக்ஷனில் கடைசியில் டேபிள்ஸ் கொடுத்துருப்போம். ஃபுல்லாக கடைசி டைமில் அதை ரெஃபர் பண்ணிட்டு போங்க. அடுத்த லிட்ரரி அப்ரிஷியேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த என்ன மாதிரி ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்சிமோரன் வந்திருக்கா, அப்புறம் சிமிலி வந்திருக்கா, அப்புறம் மெட்டஃபர் வந்திருக்கா, அப்புறம் ஒனமோட்டோபியா வந்திருக்கா, அனமோட்டோபியா வந்திருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக பெர்சானிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். போயம் பேராகிராஃபு முதல்ல நான் சொல்லிட்டேன். அடுத்தது ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 மார்க்ஸ்க்கு இருக்குது. ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணும். 10 மார்க்ஸ் இருக்குது. அதில் ஒரு டஃப்பான கொஸ்டின் கேட்பாங்க. சினானிம் கேட்கலாம், இல்லை சூஸ் கேட்கலாம். நம்ம 100 மார்க் வாங்குறத தடுக்கிறது அந்த ஒரு கொஸ்டினாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய வேறு ஆர்டிகிள்ஸு, ஸ்டோரிஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தான் அவங்க கேட்குற அந்த ஒரு கொஸ்டினுக்கான விடை நம்மளால் தெரியும். அந்த ஒரு கொஸ்டின் நம்மளுடைய அதிர்ஷ்டம்னு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் திறமையாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். அடுத்த எரர் ஸ்பாட்டிங். ரூல்ஸில் நமக்கு நாலேஜ் இல்லாதது தான் காரணம். ஸோ எரர் ஸ்பாட்டிங் என்ன டைப் எரருங்கிறத நீங்கள் பாட்டுக்கு பார்த்த உடனே ஏக்கு பதிலாக ஆன் போடணும், ஈஸுக்கு பதிலாக ஆர் போடணும்னு முடிவு பண்ணிடாதீங்க. என்ன மாதிரியான எரர், ப்ளூரலில் எரரா, ப்ரிப்போசிஷன் எரரா, அந்த மாதிரி. ஏன்னா கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அதை உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓ இதுதான் எரர்னு புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எரரை சரி பண்ணுங்கள். அடுத்த பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன். ஜென்ரலாக வாட் டு யூ சீ இந்த பிக்சர் இந்த மாதிரி இருக்கும். சில கேள்விகளுக்கு வந்து அந்த மிச்சருக்கு 4 கேள்வியிலேயே பதில் இருக்கும். வாட் டு யூ சீ இந்த பிக்சர்னு முதல் கேள்வி கேட்டிருப்பாங்க. 2வது கேள்வியில் ஒரு வித்தியாசமான ஒரு படம் கொடுத்து அதில் இருக்க பொருள் பேர் உங்களுக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்க, அது 2வது கேள்வியில் வரும். இல்லை தேர்டு கொஸ்டின் இட் செல்ஃப் கேரிஸ் த ஆன்சர். ஓகேயா? அடுத்தது எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த 5 கேள்வியில் நாங்கள் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு என்ன சொல்லுவோம், என்ன எஸ்ஆர் நோ கொஸ்டின் இருந்தாலும் ஒய்எஸ்எஸ்ன்னு எழுதியிருப்பான்ருவோம். ஏன்னா நம்மகிட்ட சஜஷன் கேட்பாங்க, ஒப்பீனியன் கேட்பாங்க. அது எப்படி இருந்தாலும் ஆமான்னு தான் சொல்ல போகிறோம். அதனால் எஸ்ன்னே போடுங்கன்னு போம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் இமேஜின் பண்ணி கரெக்டாக எழுதுங்க. ஃபஸ்ட் பேப்பர் ஓவர். நான் செகண்ட் பேப்பர் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் டவுட் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின். இப்போ இதில் என்ன எரர் இருக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம். என்னம்மா? A group of 12th students. என்னம்மா? ஈஸா
இஸ் வரணும் சார். ஆர்க்கு பதிலா இஸ் வரணும் சார். இதில் வந்து மெயின் தப்பு என்னன்னா, இல்லை நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொல்லிடுறேன். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லலாம், 12th சொல்ல முடியாது. 12 ஸ்டூடெண்ட்ஸ் அதுதான் கரெக்டு. 12 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? 12 ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் ஈஸ் போட்டுக்கலாம். அடுத்து டாம் அட்மிட்டட் தட் ஹி வாஸ் இன் ஃபால்ட். இது என்ன தப்பு இருக்கலாம்? ப்ரிப்போசிஷன் தப்பு. இன் ஃபால்ட்டுங்கிறது அட் ஃபால்ட்டுன்னு வரும். சாரி, டைம் ஆகுது, நான் வேகமாக போகிறேன். அடுத்து இட் இஸ் 7:15 நவ். வெரி குட் சார். அந்த பொண்ணுக்கு இட் இஸ் ஏ 7:15 நவ். குவார்ட்டர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஏ அப்படிங்கிற ஆர்டிக்கல் வரணும். சரி, ஓகே. இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். ஸோ ஜஸ்ட் வி ஆர் கோயிங் டு ஸ்விட்ச் ஓவர்ஸ் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர். 4 செக்ஷன் இருக்கும். ஒவ்வொரு செக்ஷன்லேயும் பாருங்கள், ஃபஸ்ட்டு செக்ஷனில் 31 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும். செகண்ட் செக்ஷனில் 3 கொஸ்டின், தேர்ட் செக்ஷனில் 3 கொஸ்டின், அடுத்த கொஸ்டினில் வந்து 19ன்னு போட்டிருக்கோம், மிச்சம் இருக்கிறது. மார்க்ஸில் வந்து மார்க்ஸ் விட்டுருங்க. டைம் பார்த்துக்கோங்க, 2:15 மணிக்கு கொடுப்பாங்க. 2:15 to 3 ஃபஸ்ட்டு செக்ஷன், 3 to 3:20 செகண்ட் செக்ஷன். இந்த இதில் ஏன் செகண்ட் பேப்பரை பொறுத்தவரையிலையும் நமக்கு இந்த டைம் மேனேஜ்மெண்ட் முக்கியம்னா, இந்த நோட்ஸ் அண்ட் சம்மரி ரைட்டிங்கில் ரொம்ப 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 நம்ம டைம் எடுத்துக்குவோம். அதனால் பின்னாடி வர கொஸ்டின்லாம் ஒன்றும் சரியில்லாமல் எழுதிடுவோம். ஸோ நோட்ஸ் அண்ட் சம்மரி ரைட்டிங் மட்டும் நீங்கள் 2 or 3 pages முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கத்தில் இதை எழுதலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த பக்கத்தை ஒதுக்கிட்டு கூட மற்ற கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் எழுதிட்டு நோட்ஸ் அண்ட் சம்மரியை முன்னாடி வந்து மறுபடியும் கரெக்டாக எழுதுங்க. நோட்ஸ் அண்ட் சம்மரி எவாலுவேஷன் பண்ணுறவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்து திருத்த மாட்டாங்க, அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக திருத்த மாட்டாங்க. அப்படி இல்லாததுக்கு முக்கியத்துவம் தரதை விட பின்னாடி இருக்கிற மற்ற கொஸ்டின் 1 வேர்டுக்கெல்லாம் முக்கியத்துவம் தாங்க. ஸோ 7 நான் டீட்டெயிலுக்கான 7 நான் டீட்டெயிலில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரியணும். இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு 1 நாள் தான் லீவ் இருக்குது செகண்ட் பேப்பருக்கு. ஸோ கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 7 ஸ்டோரியும் தயவு செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரீட் இட் அவுட். பரீட்சை முடிஞ்சு வந்தோடனே ரீட் இட் பண்ணுங்கள். அடுத்த நாள் காலையில் ஒரு 2 தடவையாவது ஃபுல் ஸ்டோரியை மட்டும் ரீட் அவுட் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும், ஃபுல்லாக ரீட் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிரும். அது ரீட் பண்ணும்போது பின்னாடி க்ளோசரின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த க்ளோசரிக்கான மீனிங்கையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. பெரும்பாலும் இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் அந்த மாதிரி தான் வரும். மைண்ட் மேப்பை பொறுத்தவரையிலும் அது ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான். அதுக்கு 1க்கு மேற்பட்ட ஆன்சர் இருக்கலாம். தெரியுதா உங்களுக்கு? சார் இந்த ஆன்சர் இருக்குமோ அந்த ஆன்சர் இருக்குமோ 2 ஆன்சர் எழுதலாமான்னா தாராளமாக எழுதுங்க. மைண்ட் மேப்பை பொறுத்தவரையிலையும் 2 or 3 ஆன்சர்ஸ் கூட எழுதுங்க. ஸ்லாஷ் போட்டு 2-3 ஆன்சர், எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இந்த வார்த்தை வருமா இந்த வார்த்தை வருமா, எது டவுட்டாக இருந்தாலும் சரி 3 வார்த்தை. ஆனால் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். அதில் 3 விடை 2 விடை எழுதிடாதீங்க, அதில் எல்லாம் 1 தான் எழுதணும். ஓகேயா? சரி, நான் டீட்டெயில் இதோட முடிச்சுக்கிறேன். இதில் இந்த கேரக்டர் என்னன்னு சொல்ல முடியுமா? ஐ வாஸ் குவிக் டு நோட்டீஸ் இட். ராப்ரேலி எல்லாரும் சொல்லிட்டீங்க. ஷீ ஹியர்ட் யுவர் வாய்ஸ். செலின். they would soon go back. Kumar's father, correct. Sorry, idhula Selin sat inside the fire station jeep drain. A, B, C, D. Fire engine. D, last answer, fire engine. அந்த ஸ்டோரியோட லாஸ்ட்ல இருக்கும். இப்போ பாருங்க, இதில் ஆன்சர் பண்ணும்போது செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஷீ ஹியர்ட் எ மேன்ஸ் வாய்ஸ் இங்கே நான் கொடுத்துருக்கேன். அப்போ ஷீங்கிறது யாரையும் சொல்லிடலாம், மேன்கிறது யாரையும் சொல்லிடலாம். தேர்ட் கொஸ்டினில் தே வுட் சூன் கோ பேக், தேங்கிறது மைக்ரண்ட் பேர்ட்ஸ். ஸோ நாம் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்னு எவாலுவேட்டருக்கு காமிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இவனுக்கு வந்து ஹீ இஸ் எலிஜிபிள் டு ஸ்கோர் 100 out of 100ன்னு அவர் புரிஞ்சுக்கணும். உங்களுக்காக ஆர்கியூ பண்ணி 100க்கு 100 அவர் வாங்கி தரணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சம்மரி ரைட்டிங். டைம் அதிகம் எடுத்துக்க வேணான்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டிங் டைலாக்கு தயவுசெய்து கேள்வி கேட்க பழகுங்கள். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் எப்படியாவது கேள்வியை கேட்டு பழகுங்க, கேள்வியை கேட்டு பழகுங்க, கேள்வியை சரியாக கேட்டு பழகுங்க. அதுக்கான ஒரு ஸ்கெலிட்டன் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் வேர்டு, அப்புறம் ஆக்ஸிலரி வெர்பு, அப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் ஆர் அதர் வெர்ப், அதர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வரும். இந்த ஆர்டரில் கேட்க பழகுங்க. சப்போஸ் ஒன்றுமே தெரியலனா ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரியாவது கொஸ்டினை கேளுங்க. வாட் டைம், வாட் இஸ் த டைம்னு ஒன்று கேட்கறது பதிலாக வாட் டைம் ஒரு கொஸ்டின் மார்க் போடுங்க. இது ஸ்லோ லேர்னருக்கு சொல்கிறது. ஓகேங்களா? நீங்கள் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலும் என்ன ஆன்சர் எழுதினாலும் கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாகவே எழுதுங்க. அதை தான் எதிர்பார்ப்பாங்க. சார் நெக்ஸ்ட்டு ரைட்டிங் டைலாக்கு வாட் இஸ் ஆஸ்க்டு, என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் இப்போ ஆன்சர் எழுத ஆரம்பிங்க. ரெண்டு பேர் பேசுங்க. டைலாக் பிட்வீன் பேங்க் மேனேஜர் அண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ஃபார் வாண்ட் ஆஃப் லோனா இல்லை ஃபார் ஆர்கியூயிங் சம்திங் அபவுட், அந்த மாதிரி என்ன பர்பஸுக்காக அந்த ரெண்டு பேரும் பேச சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களால் ஃபுல் சென்டென்ஸ் எழுத முடியாத பட்சத்தில் மட்டுமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார்மில் நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதாமல் எழுதுங்க. இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பார்ப்பாங்க. கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் நமக்கு தமிழ் மாதிரி கிடையாது. லெட்டர் ரைட்டிங் எல்லாமே ஃப்ரம் டு எல்லாமே அவங்க கொடுத்தாங்க. நமக்கு பாடி ஆஃப் த லெட்டர், கண்டென்ட் ஆஃப் த லெட்டர் மட்டும்தான். அஃபிஷியல் லெட்டர்னால் 3 விஷயம். நாம் யாருன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும், நமக்கு என்ன தேவைன்னு சொல்லணும், கடைசியாக அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். இந்த மூணு விஷயம் இருக்கணும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணாதீங்க. இந்த 3 விஷயத்தை எப்படி சிம்பிளான லாங்குவேஜில் உங்களால் எழுத முடியுமோ அப்படி எழுதுங்க. ஃப்ரெண்ட்லி லெட்டர் நீங்கள் வழக்கமாக எழுதிடுவீங்க. அந்த கொஸ்டின் இட் செல்ஃப் ஹாவ் சம் க்ளூஸ் வாட் டு ரைட். ஸோ கொஸ்டின்லேயே என்ன எழுதணுங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு சிம்பிளான சென்டென்ஸில் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் ப்ளீஸ் கம், இல்லைன்னா மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் ஆன் சண்டே ப்ளீஸ் கம். என்ன சிம்பிளாக அங்கே போயிட்டு எனக்கு தெரியல, நான் படிக்கலை, இந்த மாதிரியெல்லாம் நாம் மனசை விட்டுறவே கூடாது. நமக்கு தெரியாத கேட்டாங்கன்னு மனசை விடவே கூடாது. அடுத்து அட்வர்டைஸ்மெண்ட்டு ரொம்ப நீட்டாக பண்ணுவீங்க. உங்கள் பேப்பர்லாம் டாப்பர்ஸ் பேப்பர்லாம் வந்துச்சு, பார்த்தோம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன ப்ராடக்ட்டு என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு உள்ள இமேஜஸ் ஏதாவது படம் வரைஞ்சிங்க. பார்டர் போடுறங்க. ஏன்னா பார்டருக்குன்னு சொல்லி 1 மார்க்குன்னு சில டைமில் கீழே கொடுத்துட்றாங்க. கடைசியில் அட்ரஸ் போட்டுருங்க. அட்ரஸ் பெரும்பாலும் அங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அதே அட்ரஸ் போடுங்க, இல்லைன்னா நீங்கள் ஓனாக அட்ரஸ் போட்டுக்கோங்க. அடுத்து 13 மீதியெல்லாம் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியா செக்ஷன். இது எல்லாம் எப்படின்னா நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்களான்னு பார்ப்பாங்க. இதில் ஹெட்லைன்ஸை பொறுத்தவரையிலையும் பாஸ்ட் டென்ஸ் அல்லது ஃபியூச்சர் டென்ஸில் எழுதுறதுக்கு பாருங்கள். பெரும்பாலும் முடிஞ்சதாக இருக்கும், இல்லைன்னா நடக்க போகிறதா இருக்கும். நான் வெர்பல் சார்ட்டு 2 தடவை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்ஸ் 5 கொஸ்டினுக்கும் அந்த பைடாகிராம் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு ஆன்சரை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு மறுபடியும் கடைசியில் பேப்பர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, கிராமர் மிஸ்டேக்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்லோகன் மேட்ச்சு நமக்கு புரியாததுனால தப்பு பண்ணுவோம். கொஞ்சம் ரிலேட் பண்ணி ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரோட் மேப்பு லெஃப்ட்டு ரைட்டு கன்ஃபியூஷன் வரும். உங்கள் கையை வச்சுக்கிட்டே எப்படி போகிறாங்க எப்படி போகணும் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுங்கள், அந்த ரோட் மேப்போட இமேஜ் வரைஞ்சி நீங்கள் ரூட்டை காமிச்சு அதுலேயே லெஃப்ட்டு ரைட்லாம் எழுதி அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவாக எழுதுறதுனா எழுதுங்க. பேரஃப்ரேசிங் போயம் அதுலேயே ஆன்சர் இருக்கும். இதுலேயும் ஒரு கொஸ்டின் ஒரு டேஷ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸ்பிரஸிங் த எக்ஸ்பிரஷன் அபவுட் த பிக்சர். ஸோ இது 2ல் உங்களுக்கு எது ஈஸின்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு 100க்கு 100 வாங்கிறது என்ன தப்பு பண்ணுவீங்க, அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி மட்டும்தான் இப்போ பேசணும். நாம் எதுவும் புதுசாக பாடம் நடத்தலை. ஸோ 100க்கு 100 இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா வாங்கிட முடியாது. நம்ம பரீட்சைக்கு முன்னாடி நாம் போகும்போது ஒழுங்காக சாப்பிட்டு போகணும். டென்ஷனில் போவீங்க. ஸோ ஃபுட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேயா? ஏன்னா இவ்வளோ ஒரு வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு அன்னைக்கு காலையில் ஒழுங்காக சாப்பிடாமல் போயிட்டு இல்லைன்னா கண்டதை சாப்பிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு டிஸ்டர்ப் ஆவீங்க. உங்களுக்கு எல்லாமே இதாகும். ஸோ உங்கள் ஹெல்த்து பார்த்துக்கோங்க நல்லா.
ஆயில் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் இது. அதுக்கு அடுத்தது ப்ராப்பர் எக்ஸசைஸ், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஒரு அட்லீஸ்ட் எங்கள் வெற்றிக்கு வேலி குழுமத்தோட தலைவர் அவர் வந்து எனக்கு குரு, அவர் ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் பண்ணாமல் இருந்ததில்லை. தெரியுதா? அவர் செய்கிறத எனக்கு சொல்லுவார். இப்போ எனக்கு அவர் சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். தினமும் ஒரு 30 நிமிஷம் உடல் பயிற்சி செய்யுங்க, யோகா செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. நான் தனியாக யோகாலாம் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் அது யோகாவாக இருக்கணும், அப்படி தான் நான் சொல்லுவேன். ஒரு துறவி கிட்ட 2 இளைஞர்கள் போய் கேட்டாங்களாம், நான் வந்து தியானம் பண்ணும்போது சிகரெட் பிடிக்கலாமான்ட்டு. முடியாதுன்னு அந்த துறவி சொன்னாராம். இன்னொருத்தன் போய் கேட்டானா, நான் சிகரெட் குடிக்கும்போது தியானம் பண்ணலாமான்னு கேட்டானா. தாராளமாக பண்ணு அப்படின்னாரு. ஸோ நாம் செய்கிற வேலை, அக்கறையோடு செய்கின்ற எந்த வேலையும் யோகா தான். சரிதா? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அக்கறையோடு செய்யுங்க. எல்லாருமே 100க்கு 100 மார்க் வாங்கணும். நாங்கள் அடுத்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை கூப்பிடும்போது இந்த கூட்டத்திலேருந்து 100க்கு 100 வாங்கினவங்க எத்தனை பேர் 100க்கு வாங்குற 100க்கு 100 வாங்கினவங்க எத்தனை பேர்னு நாங்கள் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் எத்தனை பேர் வாங்கினீங்கன்னு சொல்லுவீங்க? கை தூக்குங்க பார்ப்போம், பார்க்கலாம். இவ்வளோ 100க்கு 100 வருதா பார்ப்போம். வெரி குட். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ், கிராமர் மிஸ்டேக்ஸ் குறைச்சிக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.